ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்சன்டேஜ் பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ் தான். பர்சன்டேஜ்லேயே ஸ்பெசிஃபிக்காக எலெக்ஷன் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ். இதை வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. எலெக்ஷன் பேஸ்ட்னா எப்படி அப்படின்னா, ஒரு எலெக்ஷன் நடக்குது, அதில் வந்து ரெண்டு கேண்டிடேட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஒரு கேண்டிடேட் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்காங்க, இன்னொரு கேண்டிடேட் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்காங்க. வின்னிங் கேண்டிடேட் வந்து இவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா டோட்டல் ஓட்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும், அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் இருக்கும். இல்லை லூசிங் கேண்டிடேட்ஸ் வந்து இவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா டோட்டல் ஓட்ஸ் எவ்வளோ இருக்கும். இதில் வந்து ஒரு சில விஷயம் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. என்னென்ன அப்படின்னா, வேலிட் ஓட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வேலிட் ஓட்ஸ் ஒன்று இருக்கும், இன்வேலிட் ஓட்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் நாட் போல்டுன்னு ஒன்று இருக்கும். அதாவது இதெல்லாம் நான் டிஃப்ரெண்ட் சொல்கிறேன். போல்டு ஓட்ஸ்ன்னு இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம இப்போ வந்து நம்ம ஒரு ஊர்னு எடுப்போம். நம்ம ஒரு ஊரில் இருக்கோம். அந்த ஊரில் டோட்டலாக 100 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுப்போம். இந்த 100 மெம்பர்ஸில் 80 மெம்பர்ஸ் தான் ஓட்டே போட்டிருக்காங்க. மீதி 20 மெம்பர்ஸ் வந்து ஓட் போடலை அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து நாட் போல்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நாட் போல்டு கேட்டகரியில் இவங்க போலிங்க்கே வரலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுதான் வந்து போல்டு ஓட்ஸ். இந்த 80 இருக்குல்ல, இதை தான் வந்து இந்த 80 மெம்பர்ஸ் மட்டும்தான் ஓட்டை வந்து போல் பண்ணியிருப்பாங்க. அதாவது இவங்க 80 மெம்பர்ஸ் மட்டும்தான் ஓட்டு வந்து போட்டிருப்பாங்க. கிளியரா? இப்போ இந்த 80 ஓட்ஸில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு 20 ஓட்டு வந்து செல்லா ஓட் ஆயிடுச்சு. அதாவது சீல் பண்ணும்போது வந்து வேற இடத்துல சீல் பண்ணிட்டாங்க, இல்லை ஒழுங்காக ப்ரெஸ் பண்ணலை, இந்த மாதிரி இஷ்யூனால 20 ஓட்ஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் 60 ஓட்ஸ் மட்டும்தான் வந்து ப்ராப்பராக இருக்குது. இந்த 60 ஓட்ஸ் மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்கிறாங்க. இந்த கேன்சல் பண்ண ரிஜெக்ட் பண்ண 20 ஓட்ஸ் இருக்குல்ல, இதுக்கு பேர் வந்து இன்வேலிட் ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து வேலிட் ஓட்ஸ். கிளியரா? இது எல்லாமே வந்து ஒரு பேசிக் திங்ஸு. இது நம்ம போகிறதுக்குள்ளே இது தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் டாபிக் போகிறதுக்குள்ள. ஸோ கிளியரா? 100 ஓட்ஸில் போலே பண்ணாதவங்க, ஓட்டே போடாதவங்க வந்து நாட் போல்டுன்னு சொல்லுவாங்க. ஓட் பண்ணவங்க பேர் போல்ட் ஓட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஓட் போட்டு அது வந்து ஏதோ ஒரு சம் ரீசன்ஸ்னால ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அந்த ஓட்டை கவுண்ட்ல எடுத்துக்கல அப்படின்னும் போது அதுக்கு பேர் வந்து இன்வேலிட் ஓட்ஸ். அந்த ஓட்டை வந்து கவுண்ட்ல எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து வேலிட் ஓட்ஸ். கிளியரா? சம்முக்குள்ள போவோமா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். இதில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, 2 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க எலெக்ஷனில். ஒருத்தவங்க வந்து 20% வாங்கியிருக்காங்க. ஓகேவா? அவங்களோட ஓட்ஸ் எவ்வளோ அப்படின்னா 540. இது வந்து ரொம்ப பேசிக்கான திங்க. நம்ம பாக்ஸ் மெத்தடில் போடுவோம்ல, அதில் போட்டாலே நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். இப்போது 2 பேர் இருக்காங்க அப்படின்னா, இவன் ஒருத்தவங்க வந்து எக்ஸ், இன்னொருத்தவங்க வந்து ஒய்ன்னு வச்சுப்போம். இவன் 20% இருப்பான். அப்போ ஆப்வியஸாக இவன் வந்து எவ்வளோ இருப்பான்? 80% இருப்பான். இப்போ டோட்டல் நமக்கு எவ்வளோன்னு தெரியும்? 100% தான். எப்பயுமே பர்சன்டேஜில் கொடுக்கும்போது டோட்டல் பர்சன்டேஜ் எவ்வளவா தான் இருக்கும்? 100% தான் இருக்கும். இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 20% வந்து 540 கொடுத்துருக்காங்க. கிளியரா? அப்போ 100% வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டோட்டலாக எக்ஸ்கியூஸ் மீ டோட்டலாக அந்த ஊரில் எவ்வளோ ஓட்ஸ் வந்து போல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிளியரா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 20 இந்த பர்சன்டேஜும் கேன்சல் பண்ணிடலாமா? 21 சார் 25 சார். கிளியரா? இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா x = 5 × 540. அப்போ 0 4 5 ஆர் 25 5 ஆர் 25 27. அப்போ டோட்டலாக அந்த ஊரில் எவ்வளோ இருந்திருப்பாங்க? 2700 மெம்பர்ஸ் வந்து ஓட் போட்டிருப்பாங்க. கிளியரா? இது வந்து பாக்ஸ் மெத்தட் வந்து ஆல்ரெடி வீடியோஸ் இருக்கும், பாருங்க. இல்லைன்னா நான் ஒரு பேசிக்காக ஒன்று சொல்லித்தரேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துப்போம்? இந்த சமயம் வந்து நம்ம எடுத்துப்போம். இப்போ 20% வந்து 540 கொடுத்துருக்காங்க. கரெக்டா? இப்போ நமக்கு என்ன வேணும்? 100% என்னன்னு வேணும். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? இன்டூ 5 பண்ணியிருக்கலாம். அப்போ 540க்கும் என்ன பண்ணிடலாம்? இன்டூ 5 பண்ணால் நமக்கு 100%ஓட வேல்யூ கிடச்சிரும். இதை போடுறதுக்கு பேர் தான் பாக்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஒரு நம்பரோட வேல்யூவில் 25% வந்து எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க? 75ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அவன் நம்மளை என்ன கேட்குறான்? 75% எவ்வளோ இருக்கும்னு கேட்குறான். இதை வந்து போடலாம் நம்ம. 25% வந்து 75ன்னு இருக்கும்போது 75% வந்து எவ்வளோன்னு போடலாம். இது ஆக்சுவலி எப்படி போடணும் அப்படின்னா, 25% × x = 75% × 75 அப்படின்னு போடணும்.
இப்போ இங்கே பர்சன்டேஜ்க்கும் கேன்சல் ஆகிடும். 25 1 சார் 25 3 சார். அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். இந்த மாதிரி தான் வந்து பாக்ஸ் மெத்தட் போடணும். நான் இதை இன்னொரு தடவை கூட உங்களுக்கு சொல்லிடுறேன். பாக்ஸ் மெத்தட்னா என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பருடைய 10% வந்து 20ன்னு கொடுத்துட்றாங்க. அப்போ 80% ஆஃப் த நம்பர் வந்து அவங்க எவ்வளோன்னு கொஷின் கேட்குறாங்க. ஓகேவா, எவ்வளோன்னு கொஷின் கேட்குறாங்க. இது நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா 10% வந்து 20 ஈக்குவல் டு 20. ஓகேவா, அப்போ 80% வந்து ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு போடலாம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் ரெண்டுமே. 10% ஆஃப் எக்ஸ் வந்து எவ்வளோ விச் இஸ் ஈக்குவல் டு 80% ஆஃப் 20. ஓகேவா, இப்போ இது ரெண்டு சைடும் வந்து கேன்சல் பண்ணணும். பர்சன்டேஜ்க்கு பர்சன்டேஜ் கேன்சல், ஜீரோக்கு ஜீரோ கேன்சல். அப்போ எக்ஸ் 80% ஆஃப் த நம்பர் எவ்வளோ 160. இதுக்கு பேர் தான் வந்து பாக்ஸ் மெத்தட். அதே தான் இங்கேயும் யூஸ் பண்ணுறோம். 20% வந்து எவ்வளோன்னு கொடுத்துட்டான், 540ன்னு கொடுத்துட்டான். அப்போ 100% வந்து எவ்வளோன்னு கேட்குறான். டோட்டலாக அங்கே எவ்வளோ இருப்பாங்கன்னு கேட்குறான். இதை வந்து இன்ட்டு 5ல பண்ணோம். அப்போ இதையும் இன்ட்டு 5ல பண்ணோம் அப்படின்னா 2700ன்னு கிடைக்கும். அப்போ டோட்டலாக அங்கே எவ்வளோ இருந்திருப்பாங்க அப்படின்னா 2700. கிளியரா? நெக்ஸ்ட் சம் பண்ணுமா? இது வந்து லாஸ்ட் சம் நம்ம பார்த்தது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு சம். அது மேக்ஸிமம் எங்கேயுமே கேட்க மாட்டாங்க. இது வந்து பேசிக்கு அடுத்த லெவல். அதான் போட சம் பார்த்தோம்ல, அதுக்கு அடுத்த லெவலான ஒரு சம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2 கேண்டிடேட்ஸ் வந்து எலெக்ஷன்ல இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து 41 அன்லெஸ், அதாவது கொஸ்டின் நம்ம பார்த்தோம்ல இன்வாலிட் ஓட்ஸ், நாட் போல்டு, இந்த மாதிரி மென்ஷன் பண்ணாத வரைக்குமே நமக்கு 100% பீப்புளும் ஓட் பண்ணியிருக்காங்கன்னு தான் அர்த்தம். கிளியரா? எய்தர் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தா மட்டும்தான் நம்ம இன்வாலிடு, நாட் போல்டு இதை பத்தி எல்லாமே யோசிக்கணும். இது எதுவுமே கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணல அப்படின்னா நமக்கு எல்லா பீப்புளுமே வந்து ஓட் பண்ணியிருக்காங்க, 100% தான் வந்து ஓட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். கிளியரா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. எக்ஸுங்கிற ஏங்கிற ஒரு பர்சன், பிங்கிற ஒரு பர்சன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதுல ஏங்கிறவங்க வந்து 41% வந்து ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்போ ஆப்வியஸா பிங்கிறவங்க எவ்வளோ வாங்கியிருப்பாங்க, 100லேருந்து 41 போயிடுச்சுன்னா 59 வாங்கியிருப்பாங்களா. பிங்கிறவங்க வந்து 59% வந்து ஓட்ஸ் வாங்கியிருப்பாங்க. இப்போ இவங்க எவ்வளோல தோத்துருக்காங்க, இவங்களுக்கும் இவங்க வந்து ஒரு எக்ஸுங்கிற ஒரு ஓட் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க வந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 5580 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. இதை நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா, இப்போ இவன் வந்து 59, இதை வந்து மறந்துடுவோம். இப்போ டோட்டல் ஓட்ஸே வந்து 100ன்னு வச்சுப்போம். கிளியரா? இப்போ 100ல பி வந்து 59 வாங்கியிருக்காங்க, ஏ வந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்க 41 வாங்கியிருக்காங்க. அப்போ பி வந்து ஏவை விட எவ்வளோ அதிகமாக வாங்கியிருக்காங்க, 18 ஓட் அதிகமாக வாங்கியிருக்காங்க. கரெக்டா? ஏ வந்து பியை விட 18 ஓட்ஸ் வந்து அதிகமாக வாங்கியிருக்காங்க. அதே தான் பெர்சன்டேஜ்ல போட போறோம். பி வந்து 59 வாங்கியிருக்காங்க, ஏ வந்து 49 வாங்கியிருக்காங்க. ஏ வந்து பியை விட 18% ஓட் வந்து கம்மியா வாங்கியிருக்காங்க. அதுதான் என்ன அப்படின்னா இந்த நம்பர் 5580. கிளியரா? அதுதான் வந்து இந்த நம்பர். இப்போ அதை தான் வந்து நம்ம போட போறோம். அதை வச்சுக்கிட்டு, இதுதான் வந்து க்ளூவே, இதை வச்சுக்கிட்டு தான் வின்னிங் கேண்டிடேட் வந்து எவ்வளவு வாங்கியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க அவங்க. கிளியரா? இப்போ இந்த 18% ஓட்டு தான் வந்து 5580. இந்த 18% எப்படி எடுத்தோம்னு உங்களுக்கு புரியுதுல? இப்போ டோட்டலா வந்து 100 மெம்பர் இருக்காங்க அப்படின்னா, ஏ 100 ஓட்ஸ் இருக்கு அப்படின்னா, ஏ வந்து 41 வாங்கியிருக்கான், பி வந்து 59 வாங்கியிருக்கான். அப்ப பி எவ்வளவு அதிகமா வாங்கியிருக்கான், 18 வந்து அதிகமா வாங்கியிருக்கான். இதை நம்ம எப்படியும் சொல்லலாம், ஏ வந்து பியை விட 18 ஓட் வந்து கம்மியா வாங்கியிருக்கான். இது வந்து பெர்சன்டேஜ். இங்க எல்லாமே பெர்சன்டேஜ்ல கொடுத்துருக்கறதுனால இது வந்து பெர்சன்டேஜ். இப்ப நமக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வந்து 5580 கம்மியா வாங்கியிருக்கான்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த 5580 தான் இந்த 18%. இப்ப 18% வந்து 5580 அப்படின்னா வின்னிங் கேண்டிடேட் எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்னு கேட்கறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் யார் வின்னிங் கேண்டிடேட்? பி. பி எவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்கியிருக்கான், 59% வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதை கேன்சல் பண்ணா நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். 3 6 are 3 1s are 3, balance 2, 3 8s are 24, 3 6 are 18, 0. 6ல கேன்சல் பண்ணோம்னா 310. அப்போ 310 into 59, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும்.
அப்போ வின்னிங் கேண்டிடேட் வாங்கியிருக்கிற ஓட்ஸ் எவ்வளோ 18290. இதான் வந்து ஆன்சர் 18290. பி எவ்வளோ ஓட் வாங்கியிருப்பான் 18290 ஓட் வாங்கியிருப்பான். தெளிவா புரிஞ்சிச்சுல. இப்போ ஒருத்தவங்க வந்து 41 வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து டிக்ளேர்ட் ஓட்டை பத்தியும் பேசல, சாரி இன்வாலிட் ஓட்டை பத்தியும் பேசல, இவ்வளோ ஓட்டு போல் ஆயிருக்கு இல்லை இவ்வளோ ஓட்டு போல் ஆகலை அப்படிங்கிறத பற்றியும் பேசலை. அப்போ நான் வந்து டோட்டலாக 100 ஓட்ஸ் தான் எடுக்க முடியும். 100% ஓட்ஸுமே வந்து ஓட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம எடுக்கணும். ஸோ ஏ வந்து 41% வாங்கியிருக்கான் அப்படின்னா பி வந்து ஆட்டோமேட்டிக்காக 59% வாங்கியிருப்பான். ஏ வந்து பியை விட எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மியாக வாங்கியிருக்கான் அப்படின்னா 18% ஓட்ஸ் வந்து ஏ வந்து பியை விட கம்மியாக வாங்கியிருக்கான். இந்த 18% தான் அவங்க நம்பரில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேல்யூ அப்படின்னு 5580. அவங்களோட கொஸ்டின் என்ன அப்படின்னா வின்னிங் கேண்டிடேட் வந்து எவ்வளோ ஓட் வாங்கியிருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வின்னிங் கேண்டிடேட் 59% வாங்கியிருக்கான். அப்போ 18% வந்து 5580 அப்படின்னா 59% வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோமா? அடுத்த சம் பார்ப்போம். இந்த சம்மில் வந்து போன சம்மை விட ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அதிகமாக இருக்கும், ஒரு ஸ்டெப் வந்து அதிகமாக போடுற மாதிரி இருக்கும். நம்ம பார்த்தோம்ல இன்வேலிட் ஓட்ஸு, நாட் போல்ட் ஓட்ஸு அந்த மாதிரிலாம். இப்போ இதில் வந்து இன்வேலிட் ஓட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம போவோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 கேண்டிடேட்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் 2 கேண்டிடேட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இப்போது டோட்டலாக வந்து 100 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுப்போம். இப்போ இதில் வந்து 100 மெம்பர்ஸுமே ஓட் போட்டிருக்காங்க. யாருமே போடாமலாம் இல்லை, 100 பேருமே ஓட்டிங் எலெக்ஷனுக்கு போய் ஓட் போட்டிருக்காங்க. இப்போ போட்டதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 15%, நல்லா பார்த்தீங்க அப்படின்னா 15% ஆஃப் த ஓட்ஸ் வந்து இன்வேலிட்னு கொடுத்துருக்காங்க. 15% ஆஃப் த ஓட்ஸ் என்ன ஆயிடுச்சு, ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அதாவது போட்டதில் ஏதோ ஒரு சின்ன மிஸ்லீடாக இருக்கலாம், மிஸ்இன்ஃபர்மேஷன் போயிருக்கலாம். அதனால 15% வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஓட்ஸை. சரியாக பஞ்ச் பண்ணாமல் இருந்திருக்கலாம், அதனால ரிஜெக்ட் ஆகிடுச்சு 15%. பேலன்ஸ் எந்த இருக்குல்ல, இந்த 85% ஆஃப் ஓட்ஸில் இருந்து ஒருத்தவங்க 55% வாங்கியிருக்காங்க. இன்னொருத்தவங்க ஆப்வியஸாக 55 போயிடுச்சுன்னா எவ்வளோ இருக்கும், 45% வாங்கியிருப்பாங்க. இது எல்லாமே வந்து டோட்டல் 100க்கு கிடையாது, 85% இல்லை 55 வந்து ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க வின்னிங் கேண்டிடேட். அப்போ இன்னொருத்தவங்க எவ்வளோ வாங்கியிருப்பாங்க அப்படின்னா 45% வாங்கியிருப்பாங்க. கொஷின் என்ன அப்படின்னா இந்த அதர் கேண்டிடேட் எவ்வளோ வாங்கியிருப்பாங்க, இந்த 45% ஆஃப் 85 இருக்குல்ல, இதுதான் வந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு தெரியும் டோட்டல் ஓட்ஸ் வந்து எவ்வளோ நாங்கள் கொஷினில் கொடுத்துட்டாங்க, 15,200 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 15,200ல் எவ்வளோ தான் வேலிட் ஓட்ஸு, 85% தான் வந்து வேலிட் ஓட்ஸ், 15% வந்து இன்வேலிட்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 85%னா 85/100. இதில் எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்னா அதர் கேண்டிடேட் எவ்வளோ வாங்கினாங்கன்னு கேட்டிருக்காங்க. அதர் கேண்டிடேட் எவ்வளோ வாங்கினாங்க, 45% வந்து வாங்கினாங்க. அப்போ இதில் 45/100 வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. கிளியரா? டோட்டல் ஓட்ஸ் வந்து அவங்க எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. இதில் 85% தான் வேலிடான ஓட்ஸே இருக்குது. பேலன்ஸ் 15% வந்து கணக்குலேயே எடுக்கலை, ஏன்னா அந்த ஓட்ஸ் எல்லாமே வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த 85%ல் ஒருத்தவங்க வந்து 45% வாங்கியிருக்காங்க. அந்த ஓட்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். 5ல் கேன்சல் பண்ணால் 9, 20, 5ல் கேன்சல் பண்ணால் 4, 17, 4ல் கேன்சல் பண்ணால் 38. 38 into 17 into 9, 153 into 38. இதை போட்டால் ஆன்சர் கிடச்சிரும். 24 balance to 8 5s are 40, 42. இப்போ அந்த இன்னொரு கேண்டிடேட் இருக்காப்புல, இவங்க வாங்கினாங்கல்ல 45%, இவங்க எவ்வளோ ஓட்டு வாங்கியிருப்பாங்க அப்படின்னா 5814 ஓட்டு வந்து வாங்கியிருப்பாங்க. கிளியரா? இது வந்து ரொம்ப ஈஸியான சம் தான், ஏன்னா டோட்டல் ஓட்ஸ் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க 15200ன்னு. நம்ம வேணா இன்னொரு தடவை கூட பார்ப்போமா? டோட்டல் ஓட்ஸ் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க 15200 அப்படின்னு. இதுலேருந்து நமக்கு வேலிட் எவ்வளோ தான் சொல்லியிருக்காங்க, அவங்களே சொல்லிட்டாங்க. இப்போ 100 எடுத்தோம் அப்படின்னா 15 வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு, 85 மட்டும்தான் வேலிடாக இருக்குது. அப்போ 85/100. கிளியராக? இந்த 85லையும் ஒருத்தவங்க 55 வாங்கியிருக்காங்க, இன்னொருத்தவங்க 45 வாங்கியிருக்காங்க. கொஷனில் இந்த 45% வாங்கினவங்க தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 45/100. இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5814 வந்து ஆன்சராக கிடைக்கும். கிளியரா? நெக்ஸ்ட் சம் போலாமா?
இது வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்த்த சம்முக்கு ஒரு கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவல். இதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, அதாவது லாஸ்ட்டாக பார்த்தது வந்து எல்லாருமே ஓட் போட்டிருப்பாங்க. அதிலிருந்து இன்வேலிட் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக? இப்போ இது வந்து இன்னும் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போயிருக்கோம். என்ன அப்படின்னா 10% ஆஃப் த ஓட்டர்ஸ் டிட் நாட் காஸ்ட் தேர் ஓட் இன் அன் எலெக்ஷன். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, இன்வாலிட் ஓட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், ஓட்டு போட்டு ரிஜெக்ட் ஆகுறது. நாட் போல்டுன்னு ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? நாட் போல்டுனா என்ன, ஓட்டே போட வரல, அவங்க ஓட்டே போடாமல் இருக்கிறது. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. டிட் நாட் காஸ்ட் தேர் ஓட் அப்படின்னா அவங்க ஓட்டு போடவே வரலை அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு எலெக்ஷன் நடக்குது, அதில் இவ்வளோ பீப்புள் இருக்காங்க, 100% பீப்புள் இருக்காங்க அப்படின்னா அதில் 10% பேர் வந்து ஓட்டு போடவே வரலை, அப்படியே வீட்லேயே சும்மா உட்காந்துட்டாங்க, எதுக்கு ஓட்டெல்லாம் போட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு 10% பீப்புள் வந்து வீட்டிலவே உட்காந்துட்டாங்க. இப்போ அடுத்த லைன் பார்த்தோம் அப்படின்னா 10% ஆஃப் த ஓட்ஸ் போல்ட் வேர் ஃபவுண்ட் இன்வேலிட். இப்போது 100% இருக்குமா, இதில் 10% வந்து ஓட்டு போடவே வரலை, இவங்கெல்லாம் வரலை. அப்போ பேலன்ஸ் 90% மெம்பர்ஸ் தான் ஓட்டே போட்டிருப்பாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த போட்ட 90% இருக்காங்கல்ல, அவங்களில் 10% வந்து போட்ட ஓட்டு வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஒழுங்காக போடலை அவங்க ஓட்டை, ஒழுங்காக பஞ்ச் பண்ணிடலையா இல்லை என்னன்னு தெரியல, 10% ஓட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் இவ்வளோ தான் இருக்குது. 90% ஓட்டு போட்டவங்களது மட்டும்தான் வேலிடாக இருக்குது. இப்போ இந்த 90% வந்து எதில், இந்த 90லேருந்து 90%. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சிருவோமா ஒரிஜினலாக? ஆக்சுவலி 90லேருந்து 90%னா 0 0 கேன்சல் ஆகிடுச்சு. 81%. இப்போ 100க்கு 81 பேர் மட்டும்தான் ஓட்டே போட்டிருக்கான். அதாவது 100க்கு 90 பேர் வந்து ஓட்டு போட்டிருக்கான். கிளியரா? இப்போ 100ல் 10% வந்து ஓட்டே போடலை அப்படின்னா 90 பேர் இருப்பாங்க. இப்போ இந்த 90லேயே என்ன ஆயிடுச்சு, 10% வந்து அவன் போட்ட ஓட்டு ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அப்போ 10 போயிடுச்சுன்னா 81 பேர் தான் வந்து ஓட்டே போட்டிருப்பான். அதுதான் இங்கே பர்சன்டேஜில் எடுத்திருக்கோம், 81%. இப்போ இந்த 81ல் ஒருத்தன் 54 வாங்கியிருக்கான், இன்னொருத்தன் இப்போ ஆப்வியஸாக 46 வாங்கியிருப்பான். டோட்டல் 100ன்னும் போது கரெக்டாக 54%, 46%. இப்போ இவனை விட இவன் எவ்வளோ கம்மியாக வாங்கியிருக்கான் அப்படின்னா 8% வந்து கம்மியாக வாங்கியிருக்கான். 8% ஆஃப் 81 வந்து இவனை விட இவன் கம்மியாக வாங்கியிருக்கான். இப்போ இந்த 8% ஆஃப் 81 தான் நமக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1620ன்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல இதை நம்ம கண்டுபிடிக்கணும். 8 1s are 8, 8 8s are 64. 6.48 தான் வந்து 1620ன்னு கொடுத்துருக்காங்க. கிளியரா? இதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 648 கிடைக்கும், டிவைடட் பை 100. அப்போ என்ன கிடைக்கும், 6.48ன்னு கிடைக்கும். இந்த 6.48% தான் 1620ன்னு கொடுத்துருக்கான். அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா, டோட்டலாக ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் எவ்வளோ இருக்காங்கன்னு கேட்குறான். அதாவது இந்த 100% வந்து எவ்வளோன்னு கேட்குறான். அப்போ 100% எவ்வளோ வரும், இந்த பர்சன்டேஜும் கேன்சல் ஆகிடும். இதை கேன்சல் பண்ணோன்னா 0.81ன்னு கிடைக்குமா? 8 8s are 64, 1 இது போகாதோ, சரி 4ல் கேன்சல் பண்ணி பார்ப்போம். 4 1s are 4, பேலன்ஸ் 2, 4 6 are 24, 4 2s are 8, 4 4s are 16, 0 5. 3ல் கேன்சல் பண்ணால் 0.54, 3 5. அடுத்து 3ல் கேன்சல் பண்ணால் 18, 4 45. 3லேயே கேன்சல் பண்ணால் 9ல் கேன்சல் பண்ணால் 0.25ன்னு கிடைக்கும். அப்போ இது என்ன கிடைக்கும், 2 = 50, 100 = xன்னு கிடைக்கும். இதையும் கேன்சல் பண்ணோன்னா x வந்து எவ்வளோன்னு கிடைக்கும், 2500ன்னு கிடைக்கும். கிளியரா? இதில் வந்து ஒன்றுமே இல்லை, எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா 10% வந்து ஓட்டே போடலை, போட்ட 90% ஓட்டில் 10% வந்து இன்வேலிட் ஆகிடுச்சு. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ தான் ஓட்டு போட்டிருக்கான், 81 பேர் தான் ஓட்டு போட்டிருக்கான். அந்த 81 பேரில் ஒரு கேண்டிடேட் வந்து 54%, இன்னொரு கேண்டிடேட் வந்து 46% வாங்கியிருக்கான். இப்போ இவனுக்கான டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, இந்த 8%, இதுதான் வந்து 1620 ஓட்டுன்னு கொடுத்துருக்கான். அப்போ டோட்டலாக ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் எவ்வளோ இருப்பாங்கன்னு கேட்டிருக்கான். 100% வந்து எக்ஸ்ன்னு கேட்டிருக்கான். கிளியரா? அடுத்த சம் போவோமா? இந்த சம் பார்ப்போம். 2 கேண்டிடேட்ஸ் வந்து எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இப்போது 68 ஓட்டு வந்து இன்வேலிட் ஆயிடுச்சு. இங்கே வந்து மொத்த பேரும் ஓட் போட்டிருக்கான். போட்டதில் 68 ஓட்டு வந்து செல்லா ஓட்டாயிடுச்சு. ஓகேவா?
இப்போ அடுத்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா வின்னிங் கேண்டிடேட் வந்து 52% வந்திருக்கான். அவன் வந்து 98 ஓட்டு வந்து எக்ஸ்ட்ரா வாங்கி ஜெயிச்சிருக்கான். இப்போ ஏ பின்னு வச்சுக்கலாம். இவன் வந்து வின்னிங் கேண்டிடேட்டு, இவன் வந்து லூசிங் கேண்டிடேட். இவன் வந்து எவ்வளோ வாங்கியிருக்கான்? 52% வாங்கியிருக்கான். இவன் வந்து எவ்வளோ வாங்கியிருப்பான்? 100லேருந்து 52 போயிடுச்சுன்னா 48% வாங்கியிருப்பான். கரெக்டா? இப்போ இவனை விட எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக வாங்கியிருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா 4% வந்து அதிகமாக வாங்கியிருப்பான். கிளியரா? இந்த 4% தான் அவன் எவ்வளோ ஓட்ஸால ஜெயிச்சிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. 98 ஓட்டுல வந்து எக்ஸ்ட்ரா வாங்கி இவன் ஜெயிச்சிருக்கான். இங்கே எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கு? 4 தான் இருக்கு. 4% தான் இருக்கு. அப்போ இந்த 4% தான் 98னா மொத்தம் 100% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். கிளியரா? 4ல் கேன்சல் பண்ணோன்னா 4 2s are 8, 4 4s are 16, 24.5 வரும். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 2450ன்னு கிடைக்கும். கிளியரா? இது வந்து என்ன அப்படின்னா டோட்டல் வேலிட் ஓட்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க. ஏ வந்து 52 வாங்கியிருக்கான், பி வந்து 48 வாங்கியிருக்கான். அதாவது இப்போ வந்து 100 ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா இவன் 52, இவன் 48 வாங்கலை. இப்போ டோட்டலாக 120 ஓட்டு போட்டிருக்கான். இந்த 120ல் 20 ஓட்டு வந்து செல்லாத ஓட்டு ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிற 100ல் தான் இவன் 52 இவன் 48 வாங்கியிருக்கான். இப்போ டோட்டலாக ஓட்டு எவ்வளோன்னு கேட்கும்போது நீங்கள் என்னன்னு சொல்லணும்? 100ன்னு சொல்லணுமா? கிடையாது, 120ன்னு சொல்லணும். அதே மாதிரி தான் இங்கே ஏ வந்து சம்திங் ஓட்டு வாங்கியிருக்கான், பி எவ்வளோ வாங்கியிருப்பான், ரெண்டுத்தையும் சேர்த்து எனக்கு எவ்வளோ வந்துருச்சு? 2450 ஓட்டுன்னு வந்துருச்சு. ஆனால் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கான்? 68 ஓட்டு வந்து இன்வேலிடாக டிக்ளேர் பண்ணியிருக்கான். அதாவது செல்லாத ஓட்டா டிக்ளேர் பண்ணியிருக்கான். ஆனால் அவங்களும் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த 68 பேருமே ஓட்டு வந்து போட்டிருக்காங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாதான் நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸே கிடைக்கும். கிளியரா? 8 6 + 5 11 5 2518. அப்போ டோட்டல் ஓட்ஸ் எவ்வளோ? 2518.